ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஸ்ரீமட சமஸ்தானம் சார்பில் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளாசியுடன் சாரதா நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் ஏனாத்தூர் அருகே அமைந்துள்ள நல்லூர் கிராமத்தில் உள்ள சங்கரா நர்சிங் கல்லூரி வளாகத்தில் சங்கராச்சாரியா சுவாமிகள் முகாமிட்டுள்ளார். இங்கு அனுதினமும் அவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை மேற்கொண்டு வருகிறார். இங்கு சங்கராச்சாரியார் சுவாமிகள் அனுகிரகத்துடன் ஸ்ரீ சாரதா நவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் சிறப்பாக யாகசாலை பூஜை நடைபெற்று அனுதினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பொம்மலாட்டம், உபன்யாசங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்களின் புதல்வன் தேவகான இசைமணி அபிஷேக் ராஜு குழுவினரின் ஆன்மீக பக்தி இசை கச்சேரி நடைபெற்றது. இதில் சங்கரா கல்லூரி முதல்வர் KR வெங்கடேசன் வரவேற்புரை ஆற்றினார். விழாவினை நர்சிங் கல்லூரி தலைவர் பம்மல் விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சங்கரமடத்தின் ஸ்ரீ காரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி, மேலாளர் சுந்தரேஷ் ஐயர், எஸ்டேட் மேலாளர் வைத்தியநாதன், கேம்ப் மேலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை கண்டு ஆச்சாரிய சுவாமிகள் அனுகிரகம் பெற்று சென்றனர். கிழமை அனுஷ நட்சத்திரம் கூடிய அற்புதமான இந்த நாளிலே, நல்ல நாளிலே, நல்லூர் என்று இந்த ஊருக்கு பெயர். நல்லவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரின் காரணமாக நல்லூர் என்று இந்த ஊருக்கு பெயர். அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்வார்கள். அதுபோல ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் மழையானது வர்ஷித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த தேசத்திலே எந்த மூலையிலே இருந்தாலும் ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் முகாம் என்றால் அந்த இடத்திலே மழை வந்துவிடும். அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் முகாமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நவராத்திரியிலே நல்லூர் என்ற இந்த அற்புதமான கேந்திரத்திலே, காஞ்சிபுரத்திலே சங்கரா செவிலியர் கல்லூரி என்ற அற்புதமான இந்த கல்லூரி வளாகத்திலே கலைமாமணி திரு வீரமணி ராஜு அவர்களின் புதல்வர் தேவகான இசைமணி திரு அபிஷேக் ராஜு குழுவினர் அவர்களுடைய பக்தி இசை கச்சேரி இப்போது இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. இவரை பற்றி சார்பாக ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நம்முடைய பெரியவர்கள் அவர்கள் ஆஸ்தான வித்வானாக அங்கீகரிக்க ஸ்ரீ பெரியவர்கள் அவர்களை இந்த தருணத்திலே, நவராத்திரி தருணத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்.